ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே கறி மசால் பொடி எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான்வெஜ் ஐட்டத்துக்கு குருமாத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். வாங்க கறி மசால் பொடி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அளவுகள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். முழு மல்லி வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வந்து ஒரு 10 வரமிளகா நான் காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் அதே மாதிரி 3 டீஸ்பூன். 1.5 டீஸ்பூன் வந்து மிளகு, கருப்பு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வந்து ஒரு 6-7 பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு. கல்பாசி வந்து ஒரு 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். 5 ஏலக்காய், பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து வானிலையில் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பேன் சூடாகிடுச்சு. இப்போ வந்து வரமல்லியை போட்டு சேர்த்து வறுத்துடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இந்த வறுத்ததை ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். கூடவே காஞ்ச வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. சோம்பு ஒரு 3 டீஸ்பூன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1.5 டீஸ்பூன் வந்து மிளகு, அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகமாக நல்லா வறுத்தாச்சு. கருக விட்டுறாமல் இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைக்கிறேன். இதே நம்ம வந்து அதிகம் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா மிக்ஸியில் கொடுத்து கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை சளிச்சிக்கலாம். ஒரு டேஸ்டியான சூப்பரான கறி மசால் பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு டப்பா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சிக்கன், மட்டன், நான்வெஜ் எல்லாத்துக்குமே நம்ம 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாமே வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.